Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB Group D எக்ஸாம் நம்ம நவம்பர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஆகஸ்ட் 7ல இருந்து செப்டம்பர் 8 வரைக்கும் NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கான CBT 1 எக்ஸாம் வந்து நடக்க போகுது. அதுக்கப்புறம் அக்டோபர்ல மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ்க்கான எக்ஸாம் வந்து இருக்கும். நவம்பர்ல Group D எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இருந்து கால்குலேட் பண்ணும்போது 100 டேஸ் வந்து டைம் இருக்கு. அதனால லாஸ்ட் வீக் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல Group Dக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அந்த பேட்சோட ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஸோ இன்னையில இருந்து ஸ்டூடெண்ட் செகண்ட் வீக்குக்கான பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் வீக்ல என்னென்ன டாபிக் படிக்கணும், இந்த வீக்கெண்ட்ல சாட்டர்டே என்ன டெஸ்ட் இருக்கும், அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நீங்க இன்னுமே குரூப் டிக்கு படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சா கூட உங்களால ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த டைம் குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்க ஸ்டூடெண்ட் கரெக்டா இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா கோர்ட்ல வந்து கேஸ் போயிட்டு இருக்கு. குரூப் டியோட குவாலிஃபிகேஷன் 10th ITI அப்படிங்கிற மாதிரி கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம் வந்து குவாலிஃபிகேஷனில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், இதை பற்றி நீங்கள் கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். ஸோ இந்த டைம் கிடைச்சிருக்கிறது உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை பயன்படுத்திக்கோங்க. இப்போ இருக்க 100 டேஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த டைம் போஸ்டிங் வாங்கிடலாம். அதுலேயும் குறிப்பாக CCA கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 50க்கு மேலே மார்க் வாங்கிட்டீங்கனாலே ஈஸியாக போஸ்டிங் வாங்கிடலாம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 70க்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மாதிரி பார்த்துட்டீங்கன்னா PETக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் PETயில் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா டைரக்டா DV அண்ட் மெடிக்கல் இருக்கும். அதே நீங்க CCA கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா ஒரு 50 மார்க் எடுக்கக்கூடிய அளவுக்கு குரூப் டி எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கூட உங்களுக்கு PET கிடையாது. டைரக்டா பாத்தீங்கன்னா DV அண்ட் மெடிக்கல் தான் இருக்க போகுது. அதனால கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த செகண்ட் வீக்ல டே 1ல பாத்தீங்கன்னா கோடிங் அண்ட் டிகோடிங் டாபிக் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். டே 2லயும் பாத்தீங்கன்னா கோடிங் அண்ட் டிகோடிங் டாபிக், இது வந்து ரீசனிங்ல வரும். டே 3ல பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர், இதுவும் பாத்தீங்கன்னா ரீசனிங்ல இருக்கிற டாபிக். டே 4ல பாத்தீங்கன்னா வேதிக் மேக்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். வேதிக் மேக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸாம்ல இதுல இருந்து क्वेश्चंस வராது. பட் இந்த பேசிக் தெரிஞ்சா மட்டும் தான் மேக்ஸ்ல சம் எல்லாமே ஸ்பீடா சால்வ் பண்ண முடியும். இதுல 2x2 மல்டிப்ளிகேஷன், 3x3 மல்டிப்ளிகேஷன், ஸ்கொயர் பண்றதுக்கான ஷார்ட்கட், கியூப் பண்றதுக்கான ஷார்ட்கட், ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட், கியூப் ரூட் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட், 1ல இருந்து 50 வரைக்கும் எப்படி ஸ்கொயர் நம்பர் மனப்பாடம் பண்ணணும், அதே மாதிரி 1ல இருந்து 20 வரைக்கும் எப்படி கியூப் நம்பர் வந்து ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்கான எல்லா ஷார்ட்கட்டுமே இந்த வேதிக் மேக்ஸ் கிளாஸ்ல இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்ல முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டே 4ல நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். டே 5லயும் பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். டே 6ல பாத்தீங்க அப்படின்னா பவர்ல சயின்ஸ் டாபிக் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாட்டர்டே பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரம் படிச்சதுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். இந்த டெஸ்ட்டை வந்து உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா, எந்த டாபிக்லாம் இந்த வாரம் நீங்க படிச்சிருக்கீங்களோ இது எல்லாத்தையுமே ஒரு 35 மார்க்குக்கு நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி கொடுத்துருப்போம். ஏன்னா அப்படியே படிச்சுட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா எந்த லெவலில் இருக்கோங்கிறது தெரியாது. அதனால வாரம் என்ன படிக்கிறோமோ அதை அப்பப்போ டெஸ்ட் எழுதிட்டோம் அப்படின்னா அந்த வாரத்தில் நம்ம எல்லா டாப்பிக்குமே நல்லா பண்ணியிருக்கோம், ஸோ நல்லா படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அதனால இந்த வாரம் சாட்டர்டே வந்து கரெக்டாக செகண்ட் வீக்குக்கான டெஸ்ட்டும் கொடுத்துருவோம். ஸோ சாட்டர்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வீக்லி டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வீக்லி டெஸ்ட்டில் கரெக்டாக 35 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்போம், 35 மினிட்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷம் வந்து டைம் கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் நாட்கள் போக போக கரெக்டாக 10வது வாரம் இல்லை 8வது வாரம் வரும்போது உங்களுக்கு அப்படியே டைமிங் வந்து கம்மியாகும். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் போகும்போது நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தமிழ் மீடியம் தனியாக, இங்கிலீஷ் மீடியம் தனியாக வீக்லி டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இந்த வாரம் நீங்கள் படித்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர், அதே மாதிரி கோடிங் டிகோடிங், அது எல்லாத்துலையும், ஸோ அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன், இந்த வாரம் என்னென்ன டாபிக் கொடுத்தோமோ அதில் மட்டும்தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்போம். ஓகே, அதே மாதிரி பவர் டாபிக் கொடுத்துருந்தோம். ஸோ பவர்ல இருந்து உங்களுக்கு என்ன இருக்கும், கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி பெர்ஃபெக்டாக கொடுத்துருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் உங்களுக்கு டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ வீக்லி டெஸ்ட் செகண்டை முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டே வந்து உங்களுக்கு தேர்ட் வீக்குக்கான பிளான் வந்து கொடுத்துருவோம். அந்த பிளானை முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துக்கான பிளான் வந்து கொடுத்துருவோம். ஓகே, ஸோ கரெக்டாக பிளானை முடிக்கும்போது டெஸ்ட் இருக்கும், டெஸ்ட்டை முடிக்கும்போது பிளான் இருக்கும். இப்படியே கரெக்டாக ஒரு 10 வாரம் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா 10 வாரத்தில் சிலபஸை முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்து என்ன பண்ண ஆரம்பிக்கலாம்னா ரிவிஷன் எடுக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சாப்டர் டெஸ்ட், இந்த செக்ஷனல் டெஸ்ட், இந்த வீக்லி டெஸ்ட் எல்லாம் எடுக்க அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு பேர்டனாக இருக்காது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்களா, அப்படி சிலபஸும் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. ஃபைனலாக
ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்கோரும் இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக வாரம் இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். ஓகே, ஸோ கரெக்டாக உங்களுக்கு இதில் எல்லாமே கொடுத்துருப்போம். அந்த வாரத்தில் என்ன படிக்கிறீங்களோ அது எல்லாமே கொடுத்துருப்போம். அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சொல்யூஷனும் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ என்ன படிக்கிறீங்களோ அதை கரெக்டாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ இவ்வளோ தான். எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் வீக்கோட பிளான் கம்ப்ளீட் ஆகிருச்சு. இப்போ செகண்ட் வீக்குக்கான பிளானும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் இன்னும் குரூப் டிக்கு படிக்க ஆரம்பிக்கலை அப்படின்னா இப்போ இருந்து படிக்க ஆரம்பித்தா கூட உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா 100 டேஸ் இருக்குது, தாராளமாக 100 டேஸ் வந்து டைம் இருக்குது. ஸோ அந்த 100 டேஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கு நான் இது வரைக்கும் நான் புக்கே எடுக்கல மேம், இனிதான் நான் படிக்க போகிறேன், என்னால் வந்து சிலபஸ் எல்லாமே இருக்கக்கூடிய 20 நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ 20 நாளில் ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும்தான் விட முடியுமே தவிர 20 நாளில் சிலபஸ் எல்லாத்தையுமே A to Z எல்லாத்தையுமே முதல்ல இருந்து படிக்க முடியாது. ஒரு பிகினராக உள்ளே வராங்கன்னா NTPC எக்ஸாம் ஆகஸ்ட் 7 ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக 25 நாள் டைம் இருக்குது. இந்த 25 நாளில் என்ன பண்ண முடியும், ரிவிஷன் மட்டும் தான் எடுக்க முடியும், டெஸ்ட் மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஆனால் குரூப் டிக்கு அப்படி இல்லை, 100 டேஸ் வந்து டைம் இருக்குது. ஸோ இது வரைக்கும் கிடைச்ச நாட்களை விட்டால் கூட இப்போ இருக்க நாட்களை நீங்கள் வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். குறிப்பாக CCA கேண்டிடேட், ஓகேவா. ஸோ CCA கேண்டிடேட் வந்து லாஸ்ட் டைம் வந்து 10 மார்க்கு 20 மார்க் வச்சே உள்ளே போனாங்க, 15 மார்க்கு 20 மார்க் வச்சே உள்ளே போனாங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த 15-20 மார்க்கை வச்சு உள்ளே போக முடியுமா அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா லாஸ்ட்டாக CCA கேண்டிடேட் வந்து என்ன நினப்பில் அப்ளை பண்ணாங்கன்னா, நம்ம தான் அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருக்கோம்ல, ஜஸ்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணாலே நமக்கு வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அட்டன் பண்ணாங்க. பட் அவங்க என்ன பண்ணாங்க, 100 கொஸ்டின்ஸில் நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 இருக்கு. அது எதுவுமே தெரியாமல் எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணி நெகட்டிவ்ல மார்க்கை விட்டாங்க. பட் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லா CCA கேண்டிடேட்டுமே வெறித்தனமாக படிக்கிறாங்க. அப்போ அப்படி படிக்கும்போது 50க்கு மேலே ஸ்கோர் கட் ஆஃப் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 50 கிட்டையாவது கட் ஆஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன தடவை வந்து குரூப் டி எக்ஸாம் வந்து நிறைய பேர் கோவிடுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அதனால் கொஞ்சம் அசால்ட்டாக அட்டன் பண்ணாங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த டைம் குவாலிஃபிகேஷன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் இருக்குது. அடுத்த டைம் வந்து 10th + ITI மாறுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது. அதனால் இப்போ கிடைச்சிருக்க வாய்ப்புலேயே நம்ம உள்ளே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி வெறித்தனமாக எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இந்த டைம் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைச்சது அப்படின்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, பயன்படுத்திக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு வீட்டில் இருந்து படிக்க முடியாது, எங்கேருந்து ஆரம்பிக்கணும் எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு நம்ம வீக்லி பிளானை ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம மொத்தமாக 100 டேஸ் இந்த டாப்பிக்கை படிங்கன்னு கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா எந்த டாப்பிக்கை எப்படி படிக்கணுங்கிறது தெரியாது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு 4-5 டாபிக் மட்டும் கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்படி தான் நம்ம 10th படிக்கும்போது +2 படிக்கும்போது படிச்சிருப்போம். கரெக்டாக அந்த வாரம் ஃபுல்லாக அந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த வாரத்தில் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சாட்டர்டே வந்து டெஸ்ட் வைப்பாங்க. நம்ம வந்து ஒரு ஸ்கூல் படித்தாலும் சரி, டியூஷன்லையா இருக்கட்டும், நம்மளை கரெக்டாக கைட் பண்ணி போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க. இந்த வாரத்தில் இது மட்டும் படிங்க, சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும், அடுத்த வாரம் இது மட்டும் படிங்க, 10 வீக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் மொத்தமாக படிங்க. ஸோ இப்படி படித்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பேர்டனாகவும் இருக்காது, எல்லாத்தையும் நம்ம ரிவிஷனும் பண்ணிடலாம். ஓகே, கூடவே சேர்ந்து அப்படியே படிச்சுட்டு வாங்க. ஸோ இது செகண்ட் வீக்குக்கான பிளானு. இன்னையிலேருந்து செகண்ட் வீக்குக்கான பிளானும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ தான் மேம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு நம்ம all-in-one கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிளான் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஒரு கோர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் டெய்லி மார்னிங் 10:30 to 11:30 இதில் நம்ம லைவ் கிளாஸஸும் கொண்டு போயிட்டுருக்கோம். இந்த லைவ் கிளாஸில் குரூப் டி அண்ட் NTPCயில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான மேக்ஸ், ரீசனிங், GK கொஷின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எஸ்டர்டே கூட ஈவினிங் வந்து ஒரு 8 o'clock கிட்ட ஒரு வீடியோ அப்லோட் பண்ண யூடியூப்ல. அந்த கிளாஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் கிளாஸ்ல இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். ஓகே, நீங்க சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த லைவ் கிளாஸ்ல நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியமான கொஷின், நம்ம கொடுக்குற வீக்லி டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா குரூப் டியில் ஈஸியாக போஸ்டிங் வாங்கிடலாம். ஏன்னா ரயில்வேல நடக்கக்கூடிய ஒரு ஈஸியான எக்ஸாம் எதுனா குரூப் டி. NTPC பார்த்தீங்கன்னா CBT 1 கிளியர் பண்ணணும், அடுத்து CBT 2 2 லெவல் இருக்கு. பட் கிளியர் பண்ணிடலாம், நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஆனால் குரூப் டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா NTPCயை கம்பேர் பண்ணும்போது ஈஸியான எக்ஸாம், ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸாம் தான். இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம்னா PETல குவாலிஃபை ஆகணும், அதுக்கப்புறம் போஸ்டிங் கிடைக்க போகுது. அதனால கிடைச்சிருக்க வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ செகண்ட் வீக்கோட பிளானும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் இன்னும் படிக்க ஆரம்பிக்கலனாலும் இப்போ இருந்து படிக்க ஆரம்பிங்க, கூடவே சேர்ந்து படிச்சுட்டு வாங்க.
அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கான செகண்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எஸ்எஸ்சியிலேருந்து எம்டிஎஸ் சிஹெச்எஸ்எலுக்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 4 வீக்ஸ் பிளான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. செகண்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக்கோட பிளான் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நான் எம்டிஎஸும் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சிக்கான கிளாஸஸும் கவர் ஆகும், ரயில்வேக்கான கிளாஸஸும் இதில் வந்து கவர் ஆகிரும். அது போக டெய்லி லைவ் கிளாஸஸ், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே பெர்ஃபெக்டாக கொடுத்துருப்போம். இதுலயே பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், லைவ் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். வீக்லி டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்போம். அதே எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இங்கிலீஷும் சேர்த்து கொடுத்துருப்போம். ஓகே, இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருப்போம். வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்க வேண்டாம். நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் என்ன கொடுத்துருக்கோமோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே கரெக்டாக குரூப் டியாக இருக்கட்டும், என்டிபிசியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ்ன்னு எந்த எக்ஸாம்னாலும் உங்களால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அக்டோபரில் என்டிபிசி 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ஆல்ரெடி லாஸ்ட் இயரே நமக்கு வந்து ரயில்வேல இருந்து கொடுத்த கேலண்டர். ஓகே, அடுத்த வருஷம் என்னென்ன எக்ஸாம்லாம் வருங்கிறதுக்கான கேலண்டரை 2024 நமக்கு வந்து சொல்லிட்டாங்க. அதனால என்டிபிசி 2025க்கான நோட்டிஃபிகேஷன் அக்டோபரில் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவங்க கொடுத்துருக்கிறது ஜூலை டு செப்டம்பர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பட் அவங்க வந்து கரெக்டாக அந்த செப்டம்பருக்கு அடுத்த மாதம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து டெக்னீஷியன் கிரேடு 1, கிரேடு 3 இருக்கட்டும், ஏஎல்பி 2025க்கான நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், அவங்க சொன்ன லாஸ்ட் மந்த்துக்கு அடுத்து தான் செப்டம்பர் கடைசி இல்லைனா அக்டோபரில் என்டிபிசி 2025க்கான நோட்டிஃபிகேஷனும் வரப்போகுது. ஓகே, அதனால நீங்கள் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல, இப்போ தான் நான் காலேஜ் முடித்தேன், இனிதான் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனுக்கு வெயிட் பண்ணாமல் இப்போவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. சிலபஸ் இதுதான், சிலபஸில் எந்த மாற்றமே இருக்காது. வெண்டார் வேணால் சேஞ்ச் பண்ணுவாங்க, டிசிஎஸ் கிட்ட எடுக்கக்கூடிய கொஸ்டினை வேற எங்கேயாவது கொடுத்து எடுப்பாங்க. மற்றபடி சிலபஸ் இதுதான், சிலபஸில் எந்த மாற்றமே இருக்காது. அதே மேக்ஸ், அதே ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டினை வந்து நம்ம நல்லா இன்டெப்த்தாக படிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க கேட்குற மாடலில் அப்படியே அட்டன் பண்ணிடலாம். மாடரேட்டாக இருந்தாலும் சரி, ஈஸியாக இருந்தாலும் சரி, டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் சரி. படிக்காமல் எக்ஸாம் எழுத போகும்போது தான் நம்ம பயப்படணும் நம்மளால் கிளியர் பண்ண முடியாதுன்னு. நம்ம ஆரம்பத்திலே எல்லாமே படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு எக்ஸாம். அப்படி தானே? ஏன்னா இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்மளை படிக்க வைப்பாங்க. 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸாக இருக்கட்டும், நமக்கு ஸ்கூல் எப்போ திறப்பாங்க? ஜூனில் திறப்பாங்க. ஜூன்ல இருந்து கடைசி ஏப்ரல்ல எக்ஸாம் வர்ற வரைக்கும் நம்ம படிப்போம். ஆனால் இங்கே காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் புக்கு தூக்குறாங்க. நம்ம 10th எக்ஸாமு 12th பப்ளிக் எக்ஸாமுக்கே ஒரு வருஷம் உயிரை கொடுத்து படிச்சிருக்கோம். அப்போது இது வந்து நம்ம லைஃபையே மாற்ற போகுது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம். அப்போ இதுக்கு நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்போ எல்லா காம்படிஷனையும் இது பண்ணி நம்ம முன்னாடி வரணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு படிக்கணும்னு பாருங்கள். ஏன்னா அந்த 12ஆம் கிளாஸ் படிக்கிறது 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது வயசு 15 வயசு 16 17 வயசு தான் இருக்கும். அப்போ அந்த டைமில் நம்ம பின்னாடி ஒரு டீச்சர் இருப்பாங்க, அவங்க படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ நமக்கு அபோவ் 18 இயர்ஸ் ஆகிருச்சு. அன்னைக்கு நம்ம போட்ட எஃபர்ட் இன்னைக்கு நாம அதே அளவு எஃபோர்ட்டை போட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு ஒரு வேலை கிடைக்க போகுது. இந்த வேலைங்கிறது நமக்கான ஒரு அடையாளம். ஸோ அந்த 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்ல எப்படி வெறித்தனமாக படிச்சிங்களோ அதே வெறித்தனத்தை இங்கே காட்டுங்க. அதில் வந்து நம்ம நினைப்போம் 450க்கு மேலே எடுக்கணும், 1000க்கு மேலே மார்க் வாங்கணும், 1100க்கு மேலே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எய்ம் பண்ணி படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் இப்போவும் நான் வந்து ஒரு டாப்பராக செலக்ட் ஆகணும், 100க்கு இந்த எக்ஸாமில் 90+ வந்து ஸ்கோர் பண்ணணும். நம்ம ஸ்கூல் டேஸில் படித்த அதே சயின்ஸு, அதே மேக்ஸ், அதே ரீசனிங் தான் வரப்போகுது. பட் நம்ம டைம் எடுத்து படிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா டைம் எடுத்து படிக்காம அந்த கடைசி ஒரு வாரத்தில் மட்டும் ஏதாவது ஒரு PDF கிடைக்காதா, முக்கியமான கொஸ்டின், அதை மட்டும் ரீட் பண்ணிட்டு போவோமா, அதை ரீட் பண்ணிட்டு போனால் பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னு நினைப்போம். பட் அந்த கடைசி ஒரு வாரத்தில் கிடைக்கக்கூடியதை மட்டும் வச்சு நம்மளால எப்படி படிக்க முடியும்? ஏன்னா அவங்க நோட்டிஃபிகேஷன் விடுறவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே விடுறாங்க, கேலண்டர் அதுக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விடுறாங்க. 2025ல் நாங்கள் இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு 2024 கேலண்டர் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இப்போவே படித்து ரெடியாகி இருங்க, இந்த ஒரு வாய்ப்புலையே உள்ள வர மாதிரி பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் அது. நாம் என்ன பண்ணுவோம், நோட்டிஃபிகேஷன் வரட்டும், எக்ஸாம் டேட் வரட்டும், நமக்கு முந்தின ஷிஃப்ட் எழுதிட்டு வரட்டும், அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்போ பாஸ் பண்ண? அதனால் இப்போவே படிக்க ஆரம்பிங்க. ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஓகேவா? எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக கொடுத்துட்டோம். ஓகே, எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகும், எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிடுவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இப்போ நான் குரூப் டிக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் மேம், இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பில் 2500 இருக்கும். நம்ம லாஸ்ட் வீக் வந்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணது
பண்ணதுனால ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபரில் 3 கூப்பன் கோட்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணக்கூடிய 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1899 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 2500 இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ண வேண்டாம். ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1899 மட்டும் பே பண்ணால் போதுமானது. அதே மாதிரி இந்த எக்ஸாம் வந்து எனக்கு லாஸ்ட் சான்ஸ் மேம், இதுக்கப்புறம் என்னால் எந்த எக்ஸாமும் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் 1 இயர் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டிக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1499. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் என்டிபிசிக்கு கரண்ட் அஃபேர் படிக்கணும், லாஸ்ட் 8 மாதத்தோட கரண்ட் அஃபேர் படிக்கணும், குரூப் டிக்கு கரண்ட் அஃபேர் படிக்கணும், என்டிபிசிக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும், குரூப் டிக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும், எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேருக்கான ஃபீஸ் வந்து 499. ஓகே, எல்லாமே நம்ம ஆப்பில் பெர்ஃபெக்டாக கொடுத்துட்டோம். வேறு எங்கேயுமே நீங்கள் போக வேண்டாம். உங்கள் கையில் ஒரு மொபைல் ஃபோனு ஒரு லேப்டாப் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் கரெக்டாக கிளாஸஸை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்து நம்ம கொடுக்குற டெஸ்ட்டை மட்டும் அட்டன் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஒரு 4 மாதத்தில் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், கூட சேர்ந்து அப்படி படிச்சுட்டே வரணும். கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே வந்து டேலண்ட்லாம் தேவையே இல்லை. காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்க எல்லாரும் டேலண்டானவங்க கிடையாது. எல்லாருக்கிட்டே என்ன இருந்துச்சு, கன்சிஸ்டன்சி இருந்துச்சு, ஹார்ட் ஒர்க் இருந்துச்சு. கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க் இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா ஒரு டேலண்டான பர்சன் வந்து 1 மணி நேரத்தில் படித்து முடிச்சுட்டு தூரம் எழுந்திரிச்சிட்டு போகிறாங்க. நம்மளால் வந்து அந்த 1 மணி நேரத்தில் அதை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியல, பிக்கப் பண்ண முடியலை, அதை படிக்க முடியலை அப்படின்னா நாம் என்ன பண்ணணும், 3 மணி நேரம் படிக்கணும். நமக்கு 3 மணி நேரம் படித்தாதான் புரியுது அப்படின்னா நம்ம 3 மணி நேரம் படிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம 4 மணி நேரம், இப்போது ஒரு டேலண்டான பையன் வந்து 1 மணி நேரம் படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 4 மணி நேரம் படிக்கும்போது அவனை விட நிறைய படிச்சிடலாம். ஆக்சுவலாக இங்கே கம்பேர் பண்ணலை, நான் சொல்கிறேன், இங்கே காம்படிஷன் நிறைய இருக்குது. ஸோ நம்மளோட டைமு, நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு, நம்மளோட கன்சிஸ்டன்சி இது எல்லாத்தையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது சக்ஸஸ் நமக்கு தான். ஓகே, ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால் நமக்கு எப்படி வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம தான் டாப்பர். எக்ஸாமில் கொடுத்துருக்க 100 கொஷினில் 90 கொஷின் கரெக்டாக போட்டோம்னா யார் டாப்பர்? நாம தான் டாப்பர். ரயில்வே டிபார்ட்மெண்ட் என்ன ரிசல்ட் விடுறது, எஸ்எஸ்சி என்ன ரிசல்ட் விடுறது, எழுதி முடிச்ச பிறகு நமக்கே தெரியும் எனக்கு இந்த போஸ்டிங் கிடச்சிரும் அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி எக்ஸாம் எழுதணும். நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வரோம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே தோணணும், கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு. ஏன்னா 100 கொஷின் இருக்குன்னா அதில் 90 கொஷின் அட்டன் பண்ண முடியாதா என்ன? கண்டிப்பாக முடியும். நம்மளை மாதிரி இருக்கிறவங்க தானே டாப்பராக இருக்காங்க. அப்போ நாமளும் எஃபோர்ட் போட்டோம்னா நம்மளாலே முடியும். ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். பாசிட்டிவாக இருங்க, வேறு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ளேயும் போகாதீங்க. இந்த 18 வயசு இருக்க பசங்க வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இப்போவே படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இந்த வயசில் எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருப்பாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகுவாங்க. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணுறது, இல்லை வேறு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு யார் கூடயாவது உட்காந்து சேட் பண்ணுறது, நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பேசிகிட்டு இருக்குது, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அது மாதிரி ஸோ இந்த மாதிரி அந்த வயசில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். அந்த டிஸ்ட்ராக்ஷனை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஃப்யூச்சருக்காக நம்ம படித்தோம் அப்படின்னா நம்ம லைஃபு இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த வயசில் நமக்கு எதுக்கு டிஸ்ட்ராக்ஷன்? அந்த டிஸ்ட்ராக்ஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை விட சக்ஸஸ்ஃபுல் பர்சன் யாருமே கிடையாது. இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கு நான் சொல்கிறேன், 18 வயசு 20 வயசு தான் எனக்கு ஆகுது அப்படின்னா இப்போவே நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க ஆரம்பிங்க. காலேஜ் முடிச்சு வரும்போது உங்கள் கையில் ஒரு வேலை இருக்கும். ஸோ கரெக்டாக நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா ஏஜ் பார் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் ரெக்ரெட் பண்ணுறாங்க, மேடம் நான் விட்டுட்டேன் மேடம், அப்போவே நான் படிச்சிருக்கலாம், எனக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, அப்போவே எனக்கு தெரியாமல் போச்சு, காலேஜ் படிக்கும் போதே நான் படிச்சிருக்கலாம், அந்த இயரில் காம்படிஷன் வந்து கம்மியாக இருந்திருக்கு, எனக்கு இப்போ 35 வயசு ஆகிருச்சு, ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த எக்ஸாம் எழுதியிருக்கலாம், இப்போ எனக்கு 33 வயசு ஆகிருச்சுங்கிற மாதிரி ரெக்ரெட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அந்த 18 வயசில் இருக்கிறவங்க அந்த இதை வந்து விட்டுறாதீங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்தாச்சு, நீங்கள் படிக்கணும். ஓகே, படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். நம்ம டெலகிராம் குரூப்பு, டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ரெக்ரெட் பண்ணுறவங்க கிட்ட கேட்டு பாருங்கள், ஃபெயிலியரை விட கொடுமையாக இருக்கும் ரெக்ரெட் பண்ணுறது. ஒன்றை மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அன்னைக்கு கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஒருவேளை அதை போராடி அதில் தோற்று போயிட்டா கூட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோங்கும் போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ எல்லாமே ஃப்ரீ மெட்டீரியலாக இருக்கட்டும், ஃப்ரீ டெஸ்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸில் கொண்டு போகக்கூடிய கிளாஸஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். நீங்கள் பே பண்ணக்கூடிய ஃபீஸ் வந்து எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகே, ஸோ செகண்ட் வீக்கோட பிளானும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து 3 ஸ்டூடெண்ட் எப்போ ஜாயின் பண்ணுறாங்களோ அப்போ வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா? ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பு, டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.